ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 21வது நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வாழைப்பூ எடுத்துக்கணுங்க. வாழைப்பூ வச்சு நம்ம சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பூ பொரியல் வந்து நார்மலாக வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த வாழைப்பூ பொரியல் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ எடுத்துக்கோங்க. வாழைப்பூ எடுத்துகிட்டு இந்த உள்ள நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாளே நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா நமக்கு வந்து காலையில் வந்து சீக்கிரமாக இதை வந்து செஞ்சிடலாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ வந்து மார்க்கெட்டில் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணியும் விற்கிறாங்க. அந்த மாதிரி கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வாழைப்பூ சாப்பிட்ணும். இப்போ வாழைப்பூ வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதையும் வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இதே நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டதையும் கலர் மாறினதையும் நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு சேர்த்திக்கோங்க. கட் பண்ணோன்னா மோரில் போட்டுருணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ எல்லா வாழைப்பூ சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், உப்பெல்லாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த வாழைப்பூ மூழ்கிற அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கள் ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வாழைப்பூ வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து வாழைப்பூ வெந்துடும். நம்ம எல்லாம் பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்திருக்கோம். 5 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் வெந்திருக்கா என்னன்ட்டு. இப்போ வந்து வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட வந்து நான் 2 முட்டை சேர்த்திக்கிறேங்க. இந்த முட்டை சேர்த்து செய்யும் பொழுது வந்து வாழைப்பூ பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாழைப்பூ பொரியல் பிடிக்கலன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பூ பொரியலோட முட்டையை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. முட்டை வெந்ததையும் நமக்கு நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் வந்து நான் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். நம்ம முட்டை சேர்த்துருக்கோம்ல, அதனால் பெப்பர் சேர்த்திட்டு நல்லா கிளறிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான வாழைப்பூ பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாழைப்பூ நம்ம அந்த க்ளீன் பண்ணது ஒன்று தாங்க கஷ்டம். ஆனால் வந்து இது வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.